காவல்துறை. சேம வச்சு என்பது அச்சு முறிந்தொழி காப்பாக அமைகிற அச்சுக்கு புறநானூற்றில் வருகிறது. சேமம் என்கிறது காவல்துறை. இந்த சேமம் என்கிற அடுத்த படிநிலைகள் வந்தது. இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளில் ஒரு 40-50 மொழிகளில் சேம 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 ப்ரொடெக்ஷன் பொருள் போடுறான். அந்த சேமத்தை அழகாக அச்சேம என்று மாற்றிக்கொள்கிறோம். சேமம் என்கிறது காப்புன்னு பொருள். அதன் பிறகு நலமாக இருக்கிறது. சேமமாக இருக்கிறியா வைசியனை ஒருத்தன் கேட்கணும். ஒரு பிராமணனை பார்க்குற பொழுது குசலமாக இருக்கிறியா? குசலம் என்கிறது குஷால், குஷியாக இருக்கிறது. நீ குசலமாக இருக்கிறியா? இது தொடர்பாக இருக்கிற ஒரு வைசியனை பார்க்கிற பொழுது வைசிய கம்ய க்ஷேம என்று நீ க்ஷேமமாக இருக்கிறியான்னு கேட்கணும். சூத்திரனை பார்க்கறது பொழுது ஆரோக்கிய ரச, சூத்திர வசு ஆரோக்கிய ரச. ஆரோக்கிய ரோகுனா நோய், குஷ்டரோகினா குஷ்டம் பிடிச்சவன், ஆரோக்கியனா நோய் இல்லை. டேய் நோய் இல்லாமல் இருக்கேடா அப்படின்னு தான் ஒரு சூத்திரன் இன்னொரு சூத்திரனை பார்க்குற பொழுது ஆரோக்கியமாக இருக்கியா அப்படி. ஆரோக்கியம்னா என்னன்னு தெரியாமல் எல்லாரும் கிடக்குறோம். ஆரோக்கியம்னா நோய் இல்லாமல் இருக்கிறது. டேய் நோய் இல்லாமல் இருக்கிறியா? இது என்ன அமங்கலமான பேச்சுன்னு நினைத்து பாருங்கள். சரி, இதை கிடக்கட்டும். இந்த க்ஷேமம் இதில் இன்னொரு பகுதிக்கு போகிறேன். இப்போ ஒன்றாக இப்படித்தான் இந்த சொல் உருவாக்கியிருக்கு. நான் வந்து ஒரு 1000 சொன்ன பிறகுதான் உங்களுக்கு நினைக்கும். அது ஆக்கத்தில் வரும். சரி, கை கருமை, கயல் கரிதாகி இருக்கிற கெண்டை மீன், அதனுடைய வடிவமே அந்த அது பின்னால் பார்க்கலாம். கயம் கரிக்குருவி, கயம் யானை. இது பிராகிருதத்தில் கய என்று மாற்றிருக்கிறான். சமஸ்கிருதத்துக்கு போகும்போது கஜ நாய். கயம் கை கருப்பு, கரி அதனால தான் கரிமா என்று பொருள். யா என்கிறது கருப்பு, யான் யானை என்கிறது கருப்பு விலங்கு என்கிற பொருள் தான் யானைன்னு வைத்தான். சரி, இதை வந்து கை காய் காயா என்கிற ஒரு வகை ஒரு பூ. காயாம்பூ வண்ணனை நீ காணுமாறே. காயாம்பூ என்பது கருநிறமாக இருக்கிற திருமாலை குறிக்கிறது காயாம்பூ வண்ணன் என்று சொல்வார்கள். சரி, கை கையில் கல், கல்து கற்று கரு கருப்பு. சரி, கள் கருப்பு, கள் கலர் கருப்பு நிறம் சூடாமணி. காலாள் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாண் முகத்த களிர். கண்ணங்கரியல் இருக்கிற கருஞ்சேற்று நிலம் இருக்குது, அதுக்கு கலர்னு பேர். கள் அவு களவு களவம் யானைக்கு இருக்கிற ஒரு பெயரில் ஒன்று கரி. கரு கரும் களவு என்கிறது ஒரு பழம், கலாப்பழம். அந்த பாட்டில் கலங்கனியை கார் என செய்தாரும் இல். கலாக்கனியை போய் யாராவது கருப்பாக்குவார்களா? ஏன்னா அது நிறமே அதுதான். கள் காள் காளி கருப்பு தெய்வம். கள் கண் கருமணியினுடைய கருமணியை கருவாக கொண்டிருக்கிற அந்த பார்வை உறுப்பு. கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். டே உள்ள இருக்கிற கருமணியில் இருக்கிற பாவையே நீ போய்விடு. கருமணியில் பாவாய் நீ போதாய். நீ போதாய் என்றால் நீ போ. கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். அழகிய நெற்றினையுடைய என்னுடைய காதலில் இருக்கிறாள், என்னுடைய மனைவி இருக்கிறாளே, அவளை இவளை இந்த இடத்தை விட வேறு இடம் இல்லை. எனவே உள்ளே இருக்கிற பொம்மையே போ. திருக்குறள். கருமணியில் பாவாய் நீ போதாய், யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம். இந்த கண் என்கிறது உங்களுக்கு நான் பின்னால் வருகிறேன். இதுக்கு முன்னால் இன்னொரு பகுதிக்கு போகிறேன். மேல் மேல் உது மேல் உதை மேலாக ஏற்று என்று பொருள். உது உதி என்ற மேல் எழு என்று பொருள். இதெல்லாம் உதய என்கிற சொல்லலாம் வருகிறது. சரி, கிடக்கட்டும். உதி என்கிறது ஒரு மரம், இப்படி நெட்டுக்காக வளர்ந்து கொண்டே போகிற மரம். உதிமரக் கிளவியும் அதனோர் அத்தை என்று தொல்காப்பியன் பதிவு செய்கிறான். சரி, உதிமரக் கிளவியும் அது இந்த உதி என்கிறது தான் இன்றைக்கு ஒதி நாய் ஒதிய மரம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒதைரா என்கிறது தான் பொட்டானிக்கல் நேம். சரி, உதியன் மேலே மலைநாட்டில் இருக்கிற மன்னன், சேர மன்னன். உதியன் சேரலாதன். உதுவ உதோ இதெல்லாம் விட்டுட்டோம். உதோள் உதோழி இது சொல்லலாம். உதோன்னா மேலே இருக்கிறதுன்னு பொருள். அவன் சொல்லும் பொழுது உதுவகான் அவர் ஊர்ந்த தேரேன்னு வரும். உதைத்தல் என்றா மேலே ஏற்றுதல்னு பொருள். சரி, சுட்டி கவனிக்க செய்வதற்குரிய குறிப்பு அதெல்லாம். இது அத்தம் நடுகள் ஆளென உதைத்த காண யானை. போய்கொண்டே இருக்கிறது யானை.
ஆள்னு நினைத்து கொண்டு அந்த நடுகளை உதைக்கிறது என்று ஆள் என உதைத்த எற்றின என்று பொருள் போகிறது. இந்த உதை என்கிற சொல்தான் உதை என்கிறது சுதை என்று ஆகிறது. சுதை என்ற சுண்ணாம்பு, அதில் நீரை ஊற்றினால் பொத பொது பொத பொதுன்னு மேலே எழுகிற அந்த காட்சியை இவனுக்கு வியப்பளித்திருக்கிறது. உதை என்ற மேலே பொங்கி வருகிற அந்த காட்சி உதை என்கிறது சுண்ணாம்பை குறிக்கிறதுக்காக இருக்கிறது, சுதை என்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், ஒள்ளியர் எல்லாரிடமும் பேசிவிடாதே, ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல், வெள்ளியர் முன் வான் சுதை வண்ணங்குழல். ஒளி புரிந்தி அறிவுடையவனா, அவங்கிட்ட உன்னுடைய ஒளி புரிந்தி அறிவை காட்டு, எல்லா முண்டங்களிடமும் நீ அறிவை சொல்லாதே என்றார். ஒள்ளியர் முன் ஒள்ளியராதல், வெள்ளியர் முன் வெள்ளையா இருக்கிற மாதிரி உள்ள ஒண்ணுமே இல்லாத பிளாங்க், அந்த வெள்ளியர் முன் வான் சுதை வண்ணங்குழல், ஒளி பொருந்திய சுண்ணாம்பு போல அவனை விட முட்டாளாக நீ இரு, அவனிடம் எந்த அறிவு செய்தியும் சொல்லாதே, அதுல பல வகையான சிக்கல் இருக்கிறது என்று சொல்கிறார். வான் சுதை என்கிறது ஒளி பொருந்திய சுண்ணாம்பு. இந்த சுதை என்கிறது சிக்கல் இல்லாம சுதைய நீங்க சுதான்னு மாத்திக்கிறான். சுதாலாம் ரொம்ப கோளாறான உள்ளுங்க. சுதா என்று பேர் வச்சிருக்கிறது இருக்குது. சுண்ணாம்புன்னு பொருள், வெள்ளை, அதெல்லாம் கருணாமிர்தம் என்னென்னமோ ராமகர்தா கதாமிர்தம் அதுக்குதுன்னு போட்டு அமுக்கணும். அந்த வேலை தான் செம்மொழியில் கொண்டாந்து பாப்பான் அழகாக நிறுத்தி இருக்கிறான். குட்டிச்சோரா போட்டு இந்த மண்ணுன்றதுனால நீ ராமாயணம் சொல்லு, நீ ஒன்றும் தமிழ் ஆய்வு ஒன்றும் பிடுங்க வேண்டாம். சுதா என்கிறது என்னன்னா சுண்ணாம்புன்னு பொருள், வெள்ளைன்னு பொருள். இந்த சுதா ஒரு பெரியவர் ஒரு சுதான்னு பேர் வைத்ததுக்கு அவர் அந்த குழந்தைய கூப்பிடுறதே சுதான்னு தான் கூப்பிடுவார், சுதான்னு கூப்பிட வராது. சரி, அது கிடைக்கட்டும். இந்த சுதா என்கிறது லைம் சுண்ணாம்பு, அது வெள்ளையா இருக்கும் இல்லையா, அது லைம் என்கிறதுக்கு அடுத்த படிநிலைகள்ல லைம் என்கிறதுக்கு ஒயிட் என்று பொருள் போடுறான். மானியர் வில்லியம்ஸில் போடுறான். சமஸ்கிருதத்தில் தாது பாட வழியாக என்னென்ன சொல்றான்னு. இது சுண்ணாம்பு லைம், அது பிறகு ஒயிட் வெள்ளையா இருக்கிறது தூய்மையா இருக்கும் இல்லவா, எனவே சுத்த என்கிறது தூய்மையானது. நம்மை பார்க்கிற பொழுதே ஒருத்தவன் இவர் சுத்த தமிழ் பேசுறவருங்க, தூய தமிழ் என்கிறதையோ ஒரு தனித்தமிழ் என்கிறது தாங்காம எதை பேசினாலும் சுத்தமா தான் பேசுவாருங்க, சுத்த தமிழ். அவன் இயல்பான் சுத்தன்னு ஒரு வடிவம் வர்றதுக்கு உது உதை சுதை சுதா சுத்தா என்று சுத்தி என்கிறதெல்லாம் ஏராளமான பதிவுகள்ல அந்த சுத்தி என்கிறது தூய்மை, கிளீனிங் என்கிற பொருள்ல போகும். அதெல்லாம் நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். உய் மேல உயின்னு ஒரு இயல்பாக பல்வேறு விலங்குகள் வருகிற காப்பில்லாத அந்த விலங்குகள் கூட்டத்திலேயே உய் என்ன சொன்ன உடனே மேலேறி தப்பித்துக் கொண்டு பொருள். உய் என்பது மேலேறுன்னு பொருள். உய் உயர், மேல், உயரம், மேல், உயர்த்தி, மேல். இதை சொல்றது கொச்சியா சொல்லி ஒசத்தினாயி நீ பெரிய ஒஸ்தியான்னு கேட்கறான். ஒரு அரபி போல பேசுறான், ஒஸ்தியா நீ அப்படின்னு. உயர்த்தி, இந்த உய் மேல், உச்சி, உச்சி மேல், உத்தி மேல். சரி, இந்த வகையில உச்சிக்கிழான் கதிரவனை குறிக்கிற பொழுது உச்சிக்கிழான் கோட்டம் சிலப்பதிகாரத்தில் வரும். உச்சி குடுமி, உச்சந்தலை, உச்சம் சிறப்பு. சமஸ்கிருதத்தில் அப்படி உச்ச என்கிற அந்த வடிவத்தில் உச்ச என்று போட்டு நூற்றுக்கணக்கான வடிவங்களை அவன் காட்டுகிறான். சரி, இது கிடக்கட்டும். இதுல நான் இந்த கண்ணுக்கு மறுபடியும் வருகிறேன். மா இன்னும் ஒரு அளவு, மா என்ற அளவு. மா என் கிளம்பி வியங்கோட அசை சொல் தொல்காப்பியன் சொல்கிறான். ஒரு வியப்புக்குரிய பெரிய நிலையை அதனாலதான் ஒரு நில அளவுக்கு சொல்லும்போது ஒரு மா இருமா அவருக்கு 7 மா நிலம் இருக்குதுங்க சொல்லுகிறது. மா என்கிறது அளவு. இது கிரேக்கத்தில் அப்படியே மெஷர்ன்னு இருக்குது, அளவு என்கிற பொருள். சரி, மாத்திரை என்ற ஒரு அளவாக உருட்டப்பட்ட குளிகை இருக்கிறது, டேப்லெட், அதுக்கு மாத்திரைன்னு பேர். எல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் மாத்திரை சாப்பிட்றவங்கள தான் இருக்கிறோம். மாத்திரை என்கிறது அளவு என்கிற பொருள்ல தொல்காப்பியன் சொல்கிறான். நம்முடைய முன்னோர்களுடைய பார்வை, கணக்கீடு, மொழி அமைத்த வகை என்கிறதான். கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை அளவு. ஒவ்வொரு எழுத்துக்கும் இப்படி சொல்லுகிற பொழுது கண்ணை இமைக்கிறது, பிளிங்கிங் ஆஃப் த ஐ, கண் அப்படி இமைக்கிறது இருக்குது, அது ஒரு கணக்கு. கண்ணிமை நொடி, கையில இப்படி போடுற நொடிப்பு செய்திருக்கிறே, இந்த நொடிப்பு அது ஒரு நேரம். கண்ணிமை நொடி என அவ்வே மாத்திரை, நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்ட ஆரே என்று அந்த நூற்பா போகிறது. சரி, கணக்கு. இதுல இந்த மாத்திரை என்கிற அந்த வடிவம்
கண்ணிமைக்கிற கால அளவு, கை விரல்கள் கொண்டு அதாவது நொடிக்கிற கால அளவு, இவை மாத்திரைகள். இதுல இந்த கண்ணை கருப்புல தான் அந்த கருத்தை வைத்தான் என்கிறதுக்கு நாங்க எங்க கண்டுபிடிக்கணும் தெரியுமா? இந்த கண்ணை எதோடு ஒப்பிடுகிறான்? நீலம், குவளை, நெய்தல், இந்த மூன்றுமே முழு கண்ணங்கரையில் இருக்கிற பூக்கள். இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பெண்ணுக்கு ஓமையாக கண்ணை சொல்ற பொழுது இந்த குவளையையும் நெய்தலையும் இது தொடர்பாக இருக்கிற அந்த நீளத்தையும் குறித்து 100 இடங்களுக்கு மேல் பதிவா இருக்குது கண் என்கிறது. சரி, இதனுடைய கூட்டு சொற்கள் இந்த சாம்ப சிவம்பிள்ளையினுடைய அகராதி என்கிறதெல்லாம் மிகப்பெரிய அரிய வேலைகளை நம் முன்னோர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதில் 50 இடங்களுக்கு மேல அந்த கண் தொடர்புடைய சொற்களை சொல்வார். இந்த கால அளவு குறித்த இந்த சொல் கணம், நொடி என்கிறது. இந்த கண் இமைக்கிற நேரம் இருக்கிறதே அது ஒரு கால அளவினுடைய மாத்திரை. ஈ பொருந்து, இமை என்ற பொருந்துன்னு பொருள். இந்த மேல இருக்கிற அந்த இதழும் கீழே இருக்கிற அந்த இதழும் புறத்தே கண்ணுக்கு புறனாக இருக்கிற அந்த இதழ்கள் இரண்டும் மூடி திறக்கிற நேரம் இருக்குதே அது இமை, இமயம், இமயம், நிமிஷ என்று ஆக்கி கொண்டான். நிமிடம், நம்ம நிமிடம் போட்டுக் கொடுக்கிறோம், நிமிஷன். இமை என்கிற வடிவம் 100கணக்கான இமைப்பு வரை என்று பல இடங்களில் வருகிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்லுகிறது. இமைக்கிற அந்த நேரம், அவன் என்னை விட்டு நீங்களே என்று சொல்லுகிற அந்த அழகெல்லாம் இமைப்பொழுது என்கிறது. இந்த கணம் என்கிறது சொல்லை உருவாக்குறதுக்கான அந்த அந்த படிநிலைகளை நாம் பார்க்கிறோம். பாலி மொழியில கன, மோமெண்ட், பிராகிருதத்தில் கன, மோமெண்ட், லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் அசோகனுடைய நிலை அவன் பிராகிருதம் அது இதுன்னு இல்லை, அவனுக்கென்ற ஒரு மொழியை உருவாக்கி கொண்டான். அது தொடர்பாக இருக்கிற கல்வெட்டுகளை எல்லாம் தெரிந்து அது ஒரு தனி மொழி என்று அறிஞர் உலகம் கொள்கிறது. அதுல